கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய திரு சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத தியான நேரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நாம் உங்களுடைய வேதாகமத்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இதில் கோலியாத் என்கிற ஒரு மனுஷன், அவர் பெலிஸ்தர் ஜனக்கூட்டத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக 40 நாட்கள் பகலும் இரவுமாக ஒரு நாளைக்கு 2 முறை யாராவது ஒரு மனுஷனை என் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு அனுப்புங்க, நாங்கள் ஜெயிச்சோன்னா நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாக இருப்பீங்க, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் பெலிஸ்தியர்களாகிய நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களாகிய உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் 40 நாட்களாக அந்த இஸ்ரவேல் இராணுவத்தோடு கூட அவர் பேசிகிட்டே இருக்கிறார், கூப்பிட்டுட்ருக்கிறார். அப்போது தாவீது அவருடைய அப்பாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாரு. அவங்க அப்பா அந்த 40ஆவது நாள் அவங்க அப்பா அவரை தாவீதை கூப்பிட்டு ஒரு சில தின்பண்டங்களை கொடுத்து, தாவீதுடைய 3 அண்ணன்மார் இராணுவத்தில் இருக்கிறாங்க, இராணுவ வீரர்களாக இருக்கிறாங்க, நீ போய் பார்த்துட்டு வா, விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. தாவீது அப்போ அந்த ஆடுகளை மெய்ப்பண்ட்டை விட்டுட்டு அவர் அவங்க அப்பா கொடுத்த எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு அந்த அவங்க அண்ணன்மார் இருந்த இடத்துக்கு வர்றார். அந்த பொருட்களை அதுக்கு அந்த பொருட்களை வைத்து கொண்டிருக்கிற மனிதன்கிட்ட அதை கொடுத்துட்டு அவங்க அண்ணன்மார்கிட்ட போய் அவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்ட்டு போய் கேட்குறாரு. அப்படி பேசிட்டு இருந்த பொழுது அந்த பெலிஸ்தியன் கோலியாத் திரும்ப பேசுகிறார். இதை அவர் கேட்ட பொழுது தாவீதுக்குள் ஒரு வைராக்கியம், அதாவது இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறாரு, இந்த சேனைகளின் தேவனை நிந்திக்கிற இந்த மனுஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யுத்தம் பண்ணும்படியாய் நான் இந்த மனுஷனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை சவுல் ராஜாக்கு முன்னாடி போய் நிறுத்துறாங்க. சவுல் சொல்கிறாரு, கோலியாத் சிறு வயது முதற்கொண்டு அவர் ஒரு யுத்த வீரன், நீ ஜெயிக்க முடியாது, அதனால வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய அப்பாவுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்துச்சு, அப்போ நான் அதனுடைய வாயை நான் கிழிச்சு போட்டேன், ஆடுகளை நான் தப்பு வச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த ஒரு ஜெயத்தை கொடுத்த இஸ்ரவேலின் தேவன் எனக்கு இந்த பெலிஸ்தியர் கையிலிருந்தும் ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு சொல்லி ராஜாட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜா கொடுக்குற அந்த யுத்தத்திற்காக அவங்க போடுற எல்லா காரியங்களையும் போடும்போது தாவீதுக்கு அதை போட்டுட்டு அது அவனுக்கு சரிபடல, அதனால அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு 5 கற்களையும் கூழாங்கற்களையும் எடுத்துகிட்டு போகிறார், யுத்தத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார் கோலியாத்தோட சண்டை போடுறதுக்கு. அப்போது இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை இதுக்கு முந்தின அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் தாவீதனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பும் பொழுது அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அங்கே போ, அதில் ஈசாயின் மகன் ஒருத்தரை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ சாமுவேலும் போகிறாரு. போய் அப்போ தாவீதுடைய அப்பா
அவனுடைய 7 அண்ணன்மார்களையும் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. தாவீது வந்து ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். அவங்க அப்பா மறந்துட்டாங்க, அம்மா மறந்துட்டாங்க, அன்னைமார் 7 பேருமே தாவீதை மறந்துட்டாங்க. எல்லாமே பலி இடுறதுக்கு அவங்க ரெடியாகி அவங்க பரிசுத்தம் பண்ணப்பட்டு அவங்க ஒவ்வொருத்தராக சாமுவேல் தீர்க்கதரிசி முன்னாடி வரும் பொழுது, முதல் அண்ணன் வரும் பொழுது சாமுவேல் நினைக்கிறாரு, நல்ல ஹைட்டு வெயிட்டு எல்லாமே இருக்குது, ஒரு ராஜாக்குரிய வெளி தோற்றத்தில் ஒரு ராஜாக்குரிய எல்லாமே அந்த முதலாவது அதாவது 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அதுக்கு முந்தின வசனம், அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். அப்போ தாவீதுடைய முதல் அண்ணன் பேர் எலியாப். எலியாப் வந்த உடனே அவர் இராணுவத்தில் இருக்கிறவர். அப்போ எல்லாமே இருக்குது வெளியரங்கமா அப்படின்னு நினச்சி சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன நினைக்கிறாரு, இவரை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் பார்க்குற விதமாக நான் பார்க்குறதில்ல, முகத்தை பார்க்குறதில்ல, நான் இருதயத்தை பார்க்குறது, நான் இவனை புறக்கணிச்சிட்டேன்னு சொல்கிறேன். இப்படி 7 பேரும் புறக்கணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி கேட்குறாரு, இன்னும் உனக்கு யாராச்சும் பசங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டப்போ தான் தாவீதுடைய அப்பாவுக்கு தாவீதுடைய ஞாபகமே வருது. ஆமாம், கடைசியாக ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கிறான். அப்போ உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ ஆள் அனுப்பி அவனை வர சொல்லு, அவன் வந்தால் தான் நம்ம வந்து சாப்பிட உட்காருவோம் அப்படின்னு. ஸோ இந்த சம்பவங்கள்லேருந்து கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்கள் என்ன அப்படின்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, மறக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் அப்படிப்பட்ட தாவீதை தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னுடைய தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு அன்று சொல்கிறார். அப்போது எப்பொழுதுமே நமக்கு ஞாபகம் இருக்கணும், யார் நம்மளை மறந்தாலும் நம்மளை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நம்மேல் நினைவாக இருக்கிறார், அவர் நம்மளை மறக்கவில்லை. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, தாவீதுக்கு எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலைமை. அவர் நிச்சயமாக அவருக்குள்ள வருத்தங்கள் இருந்திருக்கும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அவர் நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரோடு அதை பகிர்ந்து கொண்டிருப்பார். ஆண்டவரே, என்னுடைய எல்லா குடும்பத்தார் எல்லாருமே என்னை மறந்துட்டாங்க ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்னை மறக்கல, அதுக்காக நன்றின்னு சொல்லியிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் அவர் அவருடைய சுரமண்டலத்தை எடுத்து பாடியிருப்பார், கர்த்தரை துதிச்சிருப்பார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை அபிஷேகம் பண்ணுவார், என்னையினால் அபிஷேகம் பண்ணுவார்ன்னு பாடுறார். அப்போது அவருடைய சூழ்நிலைகளிலே அவர் யார்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் அவருக்கு எல்லாமா இருந்தார். அவர் என்ன சொல்கிறார், என் தாயும் தகப்பனும் என்னை தள்ளிவிட்டாலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார். அதே போல் கர்த்தாவே, நீர் என் கோட்டை, என் கேடகம், என் நம்பிக்கை, என் கண்மலை, என் நங்கூரம். எல்லாமே தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலையும் அவர் யார்கிட்ட தஞ்சம் புகுந்தார்னா தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த காரியத்திலிருந்து நாம் தாவீது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு தேவனுடைய சமூகம் எப்பொழுதும் இருக்கிறது. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், தாவீதை போல ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் என் நம்பிக்கை, என் கேடகம் நீங்கள், என்னை கைவிட மாட்டீங்க, என்னை புரிந்து கொள்பவர் நீங்கள், என்னுடைய எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ட்டு நம்ம முழுமையாய் தெய்வ சமூகத்தையே பற்றி கொண்டு இருக்கும் பொழுது
நிச்சயமாய் அவர் நம்மளை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா, சவுலுக்கு கர்த்தரால் விடப்பட்ட ஒரு அசுத்தாவியினால் அவர் பாதிக்கப்படுகிறார். அப்போ அரண்மனையில் சவுலோடு அங்க சவுலுக்காக ஊழியம் செய்கிற ஒரு நபர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு விடுதலை தேவை, அதனால அதுக்கு ஒரு நபர் வேணும். அப்படிங்கிறப்போ தாவீதை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு தாவீதை குறித்து சொல்றார். சுரமண்டலத்தை வாசிக்கிறதுல அவர் தேறினவர் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு சாட்சியில. அப்போ தாவீது அவருடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ அந்த இடத்துல தான் கர்த்தர் தாவீதை பயிற்றுவிக்கிறார். தாவீது வேற எங்கேயும் போய் சுரமண்டலத்தை கற்றுக்கொண்டதாகவோ அல்லது யுத்தத்துக்கு ட்ரைனிங் பயிற்சி பெற்றதாகவோ கிடையாது. எல்லாமே இந்த காரியம் எப்போ நடந்ததுன்னா, தாவீது தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது. அப்போ இது ஒரு மறைவிடத்துல நடக்குது, யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான், அந்த காலகட்டத்துல தான் கர்த்தரோடு தாவீது ஐக்கியப்பட்டு கொண்டிருந்த பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் தாவீத இதுல பயிற்றுவிக்கிறார். அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட யாருக்குமே தெரியாத காரியங்கள், நம்ம வாழ்க்கை ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது, அந்த காலகட்டத்துல தேவன் நம்மளை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, நமக்குள் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக நம்மளை என்ன பண்றாருன்னா ஆயத்தப்படுத்துகிறார், நம்மளை பக்குவப்படுத்துகிறார். எந்தெந்த காரியத்துல தேவன் நம்மளை பயன்படுத்த போகிறாரோ அதற்கு நம்மளை அந்த காலகட்டத்தை பயன்படுத்துகிறார். நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், என்னடா நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடந்த மாதிரி இல்லையே, ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் தேவன் நம்மளை வணைகிறார். அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நமக்கு வருகிற சூழ்நிலைகளிலும், எப்படி தாவீதை எப்படி அவர் யுத்த வீரனை பழக்குவித்தார்னா, கரடி வந்தது, சிங்கம் வந்தது. அப்போ அந்த டைம்ல தான் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை யுத்த வீரன்னு சொல்றாங்க. ஆனா அவர் சவுலினுடைய இராணுவத்துல இல்லை, அவருடைய 3 அண்ணன்மார் தான் இருந்தாங்க. அப்போ இது எல்லாமே தேவன் பழக்குவித்தார். அதே மாதிரி அவர் சுரமண்டலத்தை வாசிக்கிறதுல தேறினவன் அப்படிங்கிறப்போ, எப்படி அவர் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த பொழுது சுரமண்டலத்தை எடுத்து தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாக தாவீது இருந்தார். அப்போ நாம் ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு ஸ்டேஜுமே அது எதுவுமே வெறுமையானது கிடையாது, எதுவுமே வீணாகிறது கிடையாது. நம்மளுக்கு நம்ம வெறுமையா இந்த நாட்கள் போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம், இல்லை. ஆனா தாவீதை போல நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அந்த காலகட்டங்களை, ஒவ்வொரு காலகட்டத்தையும் தேவன் நம்மை பக்குவப்படுத்தும்படியாய்
ஆயத்தப்படுத்தும்படியாய் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான ஒரு இடத்துல நம்மளை போய் வைக்கிறதற்கு நம்மளை பக்குவப்படுத்தி தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றிற்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு நேரத்தையும் காலத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தாவீதுக்குள் இருந்த ஒரு எனக்கு பிடித்த ஒரு குணம் என்னன்னா மனத்தாழ்மை. பாருங்க, அவங்க அப்பா மறந்துட்டாங்க, அண்ணன்மார் மறந்துட்டாங்க, தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி பலியிட கூப்பிட்டப்போ தாவீதை மறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அவங்க அப்பா கூப்பிட்டு நீ அண்ணன்மாரை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு கொஞ்சம் பொருட்களை கொடுத்து அனுப்புறாரு. அப்போ தாவீதுக்குள் அவர் முறுமுறுத்ததாகவோ அல்லது என்னுடைய தகப்பன் மறந்துட்டார், என்னுடைய அண்ணன்மார் மறந்துட்டாங்க, இவங்களுக்கு போய் நான் பார்க்கணுமா, எல்லாருமே என்னை மறந்துட்டாங்களே, இப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் நலம் விசாரிக்க போகணுமா, என்னுடைய தகப்பனை நான் கீழ்ப்படியணுமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அவர் புறக்கணிக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு நிலைமையிலும் தன்னுடைய தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அதே போல அண்ணன்மாரை விசாரிக்க போறார். அண்ணன்மார் அவரை மறந்து போனாங்க. ஆனா அவருக்குள்ள எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு வைராக்கியமோ எந்த ஒரு கோபமோ அப்படி இருந்ததாக இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் அவருக்குள் இந்த காயங்கள் வந்தப்போ அவர் எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்தில் போய் அதை சரி செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தது நிமித்தம் அவர் சந்தோஷமாய் தன்னுடைய தகப்பன் கொடுத்த வேலையை அவரால் செய்ய முடிந்தது. அப்போ ஒரு தாழ்மையை நாம் தாவீதுக்குள் நாம் காண்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நமக்கென்று நீதியாய் வர வேண்டிய காரியங்கள் வராம இருக்கலாம். ஜனங்கள் நம்ம குடும்பத்தாரே நம்மளுக்கு செய்யாம இருக்கலாம். ஆனாலும் நம்ம அதை தெய்வ சமூகத்தில் வைத்து விட்டு அவங்களுக்கு நன்மையை நாம் செய்யும் பொழுது, நம்ம அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்திலும் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பாதத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தாவீது வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை வைத்து நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர் மறக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தாலும் ஏசப்பா நீர் அவரை மறக்கவில்லை. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மறக்காத தேவன். தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தகப்பனே ஒரு காலகட்டம் நீர் எடுத்தீர், அவரை பயிற்றுவிக்கும்படியாய் நீர் அவருடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த மகத்துவமான திட்டத்திற்கு நீர் அவரை பக்குவப்படுத்தினீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான இடத்திற்கு போய் எங்களை நிறுத்துவதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை நீர் பயிற்றுவிக்கிற தேவனாயிருக்கிறீர், எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தாவீது தகப்பனே அவர் மனத்தாழ்மையுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான் ராஜா. தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவரே தன்னை மறந்து போன அண்ணன்மாரை விசாரிக்கும்படியாய் போனார். தகப்பனே, கசப்பு வைராக்கியமோ கோபமோ அவருக்குள் இருந்ததாக இல்லை தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் தாவீதை போல ஆண்டவரே உம்மையே உம்முடைய சமூகமே எங்களுக்கு பாக்கியம், உம்முடைய சமூகத்தில் எல்லாமே இருக்குது என்கிற அனுபவத்துக்குள் எங்களை நடத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமே நீங்க தான் என்கிறதை நாங்கள் அனுபவிக்க கிருபை கொடுங்க. எல்லா கசப்புகளும் வைராக்கியங்களையும் உங்க பாதத்துல வைத்து விட்டு அப்பா சந்தோஷமாய் ஆண்டவரே மன்னிக்கிற ஒரு குணத்தோடு அன்போடு கூட ஆண்டவரே தீமை செய்தவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிற இருதயம் எங்களுக்குள் கொடுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.